நாகப்பட்டினத்திலே பிறந்து வளர்ந்திருந்தாலும் திரும்ப திரும்ப பார்த்து சலிக்காத ஒரே இடம்னா அது வேளாங்கண்ணி மாதா கோவில் தாங்க. ஆமாங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்துக்கு தாங்க. கோவிலுக்கு ஆப்போசிட்லயே தேவஸ்தானத்தோட கேண்டில், தீர்த்தம், தென்னங்கன்று இதெல்லாமே சேல்ஸ் பண்றாங்கங்க. நம்ம கேண்டில்ஸ் வாங்கிக்கிட்டு மாதாவை தரிசிக்கிறதுக்காக உள்ள போயிட்டோங்க. இந்த திருத்தலம் வேளாங்கண்ணி பேரூராட்சியில உள்ள கத்தோலிக்க திருத்தலம் ஆகுங்க. 16ஆம் நூற்றாண்டுல நிகழ்ந்த 3 அதிசயங்கள்னாலதான் அன்னை ஆரோக்கிய அன்னையின் பக்தி பரவுனது. அது என்னன்னா, இடைச்சிறுவனுக்கு காட்சி தந்தது, தயிர்விற்ற முடவனுக்கு கால் குணமடைய செஞ்சது, போர்ச்சுகீசிய மாலுமிகளுக்கு கடும் புயல்ல கரை வந்தடைய உதவியதுதாங்க. நாமளும் அன்னை வேளாங்கண்ணி மாதாவை தரிசனம் பண்ணிட்டு ரைட் சைடு வெளில வந்தோம்னா அப்படியே கேண்டில் ஏத்துற இடம் இருக்கும். அங்கேயே உப்பு காணிக்கை செலுத்துற இடமும் இருக்குங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது எல்லாமே உள்ளாரேதான் இருக்கும். ஆனா இப்ப கொஞ்சம் கூட்ட நெரிசல் எல்லாம் கம்மி பண்றதுக்காக அதெல்லாம் பேக் சைடுல அப்படியே ரைட் சைடுல வெளில வந்தோம்னா அங்க வச்சிருக்காங்க. மாதாவுக்கு அணிஞ்ச மாலையை கட் பண்ணி நம்மளுக்கே விநியோகம் பண்ணுவாங்க. அது ரொம்பவும் நல்லது. நம்ம எல்லாருமே ஃப்ரீ தான் இது எல்லாமே வாங்கிக்கிறது. நம்ம ஒர்க்கிங் டேஸ்ல போனதுனால கூட்டமே இல்ல. அதுவும் நம்ம ஒரு 8 மணி போல போனோம். அதனால சுத்தமா அவ்வளவா கூட்டம் குறைஞ்சிட்டாங்க. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது அவுட் சைடு. இது நம்ம இது பிரகாரம் மாதிரி வெளியில சுத்தி வந்தோம்னா பேக் சைட்லயும் ஜபம் பண்றதுக்கு இருக்கு. வேளாங்கண்ணியோட அந்த மேல இருந்து அந்த வியூவை பாத்தீங்கன்னா அது ஒரு சிலுவை ஷேப்ல இருக்கும். இதுல நம்மளுக்கு இங்கேயே நம்மளுக்கு ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். திருத்தலத்தோட ரூம் புக்கிங் ஆபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்குங்க. இங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டாவே கிடைக்கும். நாங்க சர்ச்சை விட்டு வெளில வந்தோடனேயே தேவஸ்தானத்தோட நாங்க மால்க்கு தான் போயிருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் மாதா இயேசுவோட போட்டோ சிலை இதெல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரேஸ்லெட்ஸ், ரிங்கு, கிறிஸ்துமஸ்க்கு ஃபெஸ்டிவல்ஸ்க்கான எல்லாமே இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. இது எல்லாமே சேல்ஸ்க்கு அந்த வியூ பார்த்துட்டு வரலாம் நம்ம. இங்க மால் மட்டும் இல்லைங்க. இது அப்படியே இந்த மாலுக்கு அப்படியே வெளில பாத்தீங்கன்னா அது கேண்டில் ஷாப்லாம் இருக்குல்ல, அதுக்கு மாடியில பாத்தீங்கன்னா நம்ம பக்தர்கள் காணிக்கை வேண்டிக்கிட்டு நம்ம வைக்கிறோம் பாத்தீங்களா, நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு அந்த பொருட்களை கூட அவங்க ஷோகேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா வீடியோ கேமரா அங்க அலோடு கிடையாது. பட் நான் இதை வீக்லி அப்படி வரும்போது கூட நான் போய் பார்ப்போம். நாங்க எல்லாமே ரொம்ப பத்திரமா இதெல்லாம் பாதுகாத்து அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் இந்த கோயில்ல நாங்க வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறை கண்டிப்பா ஒவ்வொரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு சைட்லயே ஃபிஷ் அக்வேரியம் வச்சிருந்தாங்க, பேர்ட்ஸ்க்கானதெல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப அதெல்லாம் இடிச்சிட்டு அடுத்தது கட்டியிருக்காங்க. அந்த என்னுடன் இயேசு அப்படின்னு போட்டு இயேசுவோட ஸ்டாச்சு வச்சு அதுக்கு பக்கத்துல நம்ம போய் உட்காந்து போட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அக்வேரியம்லாம் அதெல்லாம் இடிச்சிட்டாங்க, அந்த பேர்ட்ஸும் இடிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலா அந்த பின்னாடி ஃபவுண்டைன் மாதிரி வச்சு ஏசியோட அப்படி வச்சு லைட்டிங்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப அந்த பழைய மாதா கோவிலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்க ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இயேசு இருக்காங்க. அந்த ஒரு பெரிய சிலை இப்ப புதுசா கட்டியிருக்காங்க. கண்டிப்பா நம்மளுக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் இப்ப நீங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா இல்ல நீங்க இதெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அந்த அளவுக்கு இதுல நிறைய நம்மளுக்கு புதுசா நம்ம பார்க்கலாம். நாங்க கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல அந்த ஸ்டாச்சூஸ் அதெல்லாம் பார்த்துட்டு போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேல வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீக்கு காப்பு வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அவருக்கு அந்த காப்பு பிடிச்சிருந்தனால அவர் அது பண்ணிட்டாங்க. நம்ம இங்க என்ன வாங்குறோமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட கொடுத்தோம்னா அவங்க பில்லிங் கவுண்டருக்கு அதை அனுப்பிடுவாங்க. நாங்க நிறைய கீச்சன்ஸ் எல்லாம் பார்த்தோம். முக்கியமா அந்த சங்குகளால கடல்ல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கு, சிப்பிகள் அதை வச்சு நிறைய பொருட்கள் செஞ்சிருந்தாங்க. எல்லாமே பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. ரேட்டும் ஓகே அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. நாங்க பார்த்ததுல எங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நாங்க அதை சூஸ் பண்ணி பில்லிங்க்கு அனுப்பிட்டோம். பிளஸ் போட்டோஸ் எல்லாம் பாருங்க, ரிங்ஸ், கீ செயின்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா வந்தீங்கன்னா இதை விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க கண்டிப்பா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு இருக்கும் எல்லா திங்ஸும். ரொம்ப யூனிக்கா நம்மளுக்கு பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி உள்ள பொருட்கள் தான் இங்க வச்சிருக்காங்க இந்த மால்ல. ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்தோம்னா நம்மளுக்கு ஃபுல்லா இங்கெல்லாம் கூட்டமா இருக்கும். ரூம்ஸ் எல்லாம் சுத்தமா கிடைக்காது. முன்னாடியே கால் பண்ணி நம்ம தேவஸ்தானம்னா நம்ம புக் பண்ற மாதிரி இருக்கும். சுத்தி உள்ள எல்லாமே ரேட்ஸ் எல்லாமே ஜாஸ்தி ஆயிடும். ஃபுட்ல இருந்து ரூம்ல இருந்து எல்லாமே ஜாஸ்தி ஆயிடும். ஆஹ் தேவஸ்தானத்துல நிறைய பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க. இப்ப ஜெபம் பண்றதுக்காக மக்கள் கூட்டம் குறைச்சு குறைச்சு கம்மி கம்மியா பிரிச்சு விட்டு பண்ற மாதிரி நிறைய இடங்கள்ல ஜெபங்கள் நடக்கிற மாதிரி பண்ணிருக்கிறாங்க. அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து எல்லாமே இங்க நிறைய பேர் வருவாங்கங்க. அந்த வேளாங்கண்ணி மாதா ரொம்பவே சக்தியான சாமி தான். ஏன்னா நாங்களே நிறைய வேண்டி இருக்கோம். ஸ்ரீக்கு குழந்தையில எல்லாம் கூட நாங்க இங்க மொட்டை அடிச்சிருக்கோம். குழந்தைங்க எல்லாம் பிறந்தாலாம் இங்க மொட்டை அடிப்பாங்க. வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இங்க கடல்ல போய் குழந்தைய தூக்கி குளிப்பாட்டி கூட்டிட்டு போவாங்க.
அது மட்டும் இல்லாம பேக் சைட்ல உள்ள பழைய மாதா கோவில் அப்படியே இங்க புதுசா இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதாக்கு அப்படியே பேக் சைட் பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்துல வந்து மணலால இருக்கும். இது வந்து நம்ம வேண்டிக்கிட்டு முட்டி போட்டு அங்க பழைய மாதாக்கு முருகனுக்கு வந்து முருகனுக்கு வந்து கால் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதாவோட ஆலயம் அங்கதான் இருக்குது. இங்க இருந்து அவ்வளவு தூரம் முட்டி போட்டே வேண்டுதல் பக்தர்கள் எல்லாம் செலுத்துவாங்கங்க. நம்ம வேண்டுற வேண்டுதல் எல்லாமே வந்து நடக்கிறதுனாலதான் பக்தர்கள் அவ்வளவு கூட்டம் இங்க வராங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த புது செட்டிங்ஸும் ஒரு 5, 6 இயர்ஸ்க்கு முன்னாடிதான் இது கட்டியிருக்காங்களே. இது ஒரு போட், அந்த மாலுமி, போர்ச்சுகீஸ் மாலுமிக்கு வந்து உதவுனாங்கல்ல, அந்த இதுக்காக தான் இது. இது பாத்தீங்கன்னா கிணறு, புனித நீர் கிணறுங்க. இதுக்குள்ள முன்னாடி எல்லாமே காயின்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதனாலதான் இதை இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்க வந்து முருகனுக்கு கால் கொடுத்த அன்னை மேரி மாதா இருக்காங்க. அங்க நம்ம தரிசிச்சுட்டு திருப்பி இங்கேயும் பேக் சைடுல வந்து நம்ம கேண்டில்ஸ் தனியா வாங்கணும். இதுவும் அதேதாங்க, தேவஸ்தானத்தோட தான் விக்கிறாங்க அவங்க. 5 ரூபி தான் ஒரு கேண்டில். நம்ம இங்கேயும் நம்ம வேண்டிக்கிட்டு கேண்டில்ஸ் ஏத்திடணும். நம்ம வேண்டுதல் நிறைவேற நிறைவேற நம்மளோட நம்பிக்கையும் அதிகமாகுது. அதனாலதான் நாங்க இங்க அடிக்கடி வருவோம். நீங்களும் கண்டிப்பா ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா இங்க சாமி கிட்ட நீங்க வேண்டலாம், கண்டிப்பா நடப்புக்கும். இங்கேயும் குழந்தை வரம் வேண்டிட்டு தொட்டில் கட்டுவாங்கங்க. அது மட்டும் இல்லாம கை கால்கள் அதெல்லாம் குணமடையறதுக்காக உடம்புல தகடு, நம்ம ஹிந்துஸ் கோயில்ல எல்லாம் எப்படி தகடு தொட்டில்லாம் கட்டுவோமோ அதே மாதிரி இங்கேயுமே வழிபடுறாங்க. இங்கேயுமே புனித நீர் விக்கிறாங்க. இத வந்து நம்ம தீர்த்தத்தை வாங்கிட்டு போய் நம்ம வீட்ல எல்லாம் தெளிச்சு விடலாம், ரொம்பவும் நல்லது. ஸ்டாச்சு எல்லாம் இப்போ 1 இயர் தான் ஆகுது. இந்த பில்டிங் வந்து ஜபத்துக்காக புதுசா கட்டியிருக்காங்க. இப்ப இதுலயுமே இப்ப பிரேயர் எல்லாம் நடக்குதுங்க. இந்த ஸ்டாச்சு தான் இப்ப புதுசா கட்டியிருக்கிறது. பிளஸ் பண்ற மாதிரி இயேசுநாதர் வந்து இருக்கிறாங்க. இது பாருங்க, இது ரொம்பவே நல்லா இருக்கும். இங்க நிறைய பேர் வந்து போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. இது ஏன்னா அந்த அளவுக்கு பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அந்த ஸ்டாச்சு. இது வந்து அந்த பழைய மாதாவுக்கு அப்படியே லெஃப்ட் சைட்ல தான் இருக்கும். வர பக்தர்களுக்காக இங்க பாத்ரூம் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. போட்டோ ஷூட் எடுக்கலாம், நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஃபுல்லா மரம்லாம் இருக்கிறதுனால நிழலாவே இருக்குதுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என் இயேசுவும் நானும் அப்படின்னு ஒரு புதுசா கட்டியிருக்காங்க. அந்த ஸ்டாச்சு வந்து இது வந்து பேர்ட்ஸ் பார்க் மாதிரி வச்சிருந்தாங்க. அதை இடிச்சிட்டு இதுதான் கட்டியிருக்காங்க. இப்ப நாங்க வரத்துக்குள்ள க்ளோஸ் ஆயிட்டு, சோ நாங்க அதை போட்டோஸ் வெளியிலே இருந்து எடுத்துக்கிட்டு இப்ப பீச் கிளம்பிட்டோம். அந்த என்ட்ரிலே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குமே நிறைய. நம்ம அது பிரைஸ்க்கு ஏத்த மாதிரிதான் டேஸ்ட் இருக்கும், ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. இங்க பாத்தீங்கன்னா இந்த அப்படியே பீச்சுக்குள்ள போற பாதையில பாத்தீங்கன்னா 5 ரூபில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபான்னு மட்டும் பொருட்கள் போட்டு கடை வச்சிருப்பாங்க. சின்ன பொருட்கள்ல இருந்து பெரிய பொருட்கள் வரைக்கும் விற்கும். ரொம்ப லேட் ஆனதுனால சரி நம்ம நைட்டு டின்னரை முடிச்சிடலான்னு சூஸ் பண்ணோம். எங்க நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம்னா சரவண பவன் ஒண்ணு ஓபன் பண்ணியிருந்தாங்க. சரி புதுசா இருக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இங்க ட்ரை பண்ணோம். ஓகே, ஃபுட்டு ஓகேன்னு தான் இருந்துச்சு எங்களுக்கு. பரோட்டா நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருந்தோம் நாங்க. ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் தெரிஞ்சதுங்க. நம்ம பீச்சுக்கு அப்படியே வந்துட்டோம். சரி இங்க ரிங் போடலான்னு பார்த்தோம். அப்ப பார்த்தா ஸ்ரீ வந்து ஒரு மாசா வின் பண்ணியிருந்தாரு. நம்ம அந்த 10 ரிங்குக்கு வந்து 50 ரூபீஸ். அங்க உள்ள தம்பிலாம் வந்து அப்புறம் நிறைய பேர் பக்கத்துலயே போட்டிருப்பாங்க நிறையா. சரின்னு நானும் போட்டேன். ஆனா ஒண்ணு கூட விழுகல. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஏன்னா எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கனால வாய்ஸ் கொஞ்சம் கொனன்னு இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க. நைட்டு 8:30 ஆனதுனால பீச்ல அவ்வளவா கூட்டம் இல்ல. இல்ல இந்த குளிரான காத்துக்கு ஏதாவது சூடா சாப்பிடலாம்னு நம்ம ஸ்வீட் கார்ன் சூஸ் பண்ணோம். சரி நான் அந்த தம்பிலாம் கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு நம்ம ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. சூடான ஸ்வீட் கார்ன் மேல சிக்கன் 65 மசாலான்னு நினைக்கிறேன். செம்ம காரம். சாப்பிட சாப்பிட நேரம் ஆக ஆக பாத்தீங்கன்னா நல்லா உரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட நாங்களும் வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நம்புறோம். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.